எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் டிட்பிட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் கடைசி பகுதி இது. பொதுவாக நம்ம எல்லாருமே தவறு செய்வது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். எல்லார் வாழ்க்கையிலையும் அது நடக்கும் பொழுது எப்பொழுதுமே எல்லா தவறுமே வேணும்னு 99% அதை வேணும்னு நம்ம செய்ய முனைப்பட மாட்டோம். அப்படி நம்ம தெரியாம செய்யற விஷயங்களை மற்றவர்கள் எளிதில் மறக்கணும், மன்னிக்கணும்ன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். இது ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி நம்ம தவிர மற்றவங்க மன்னிச்சு அதை பொருள்படுத்தாம நல்ல விதமா நம்மளை ட்ரீட் பண்ணி கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதே தானே எதிரில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும்ன்றத நம்ம யோசிக்கணும். எப்பவுமே இந்த ஒரு விஷயம் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நான் கொஞ்சம் கோவப்படுவேன், ஆனால் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு அடங்கி போயிடுவாங்க அப்படின்றத கம்பீரமாகவும், நான் தான் எங்கள் வீட்டில் அடங்கி போவேன், ஈஸியாக சாரி சொல்வேன்றத ரொம்ப சொல்கிறதுக்கே தயங்கி சொல்வதும் நம்ம ஒரு பெரிய ஐரணி, இந்த லைஃபோட ஒரு பெரிய ஐரணி அது. நம்ம ரொம்ப கம்பீரமாக நான் சாரி சொல்வேன்றதையும் நான் கோவப்படுவேன்றத யோசிச்சு சொல்லணுன்ற இடமும் எப்படி இடம் மாறி போனதோ, எப்படி அதுதான் யதார்த்தம் அப்படின்ற மாதிரி ஆனதோ, அதே போல அதற்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புகுத்தும் பொழுது தன்னால இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் தொடங்க ஆரம்பிக்கும். அதாவது பீயிங் ஆக்சசிபிள் இஸ் த பின்னக்கிள் ஆஃப் ஹேவிங் அ குட் பர்சனாலிட்டி அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதே போல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு டிட்பிட் சீரியஸ்குள்ளே அடக்கிட முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஒரு பெரும் கடல். ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நெவர் அண்டர்ஸ்டுட். எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா டைமும் ப்ராக்டிக்கலாக யோசிக்க முடியுமானா முடியாது. கொஞ்சம் பொயட்டிக்காக, கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக, கொஞ்சம் யதார்த்தமோட, அதாவது யதார்த்தமின்மையே தான் யதார்த்தம், அந்த மாதிரி இதெல்லாம் அடங்கியது தான் வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு அந்த புரிதல், ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம லைஃப்குள்ளே என்டர் ஆயிடுச்சுனாவே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட தொடக்கத்தில் இருக்கோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா ஃபோர்ஸஸோடையும் வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணோமே ஆயின் வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.